பத்ரமாவுக்கு வீராவோட வணக்கங்கள். அம்மா, 2 பேரையும் எதுக்காக உடனே வர சொன்னீங்க? அம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் இப்ப பதில் சொல்லணும் வீரேந்திர சிங். இதோ இந்த பொண்ணு சொல்றது உண்மையா என்ன? எந்த பொண்ணு? ககனா, நீயா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராஜகுமாரா? பரவாயில்லையே, உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்கு. புது ராஜகுமாரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். நீ இங்க என்ன பண்ற? அரசபையில நீ என்ன பண்றன்னு கேட்ட. வீரா, பார்த்து, இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு தான் பிரச்சனை. குழந்தையா? எந்த குழந்தை? எங்க இருக்கு? யாரோட குழந்தை? இங்க நம்ம 2 பேரோட குழந்தை. இங்க என்ன நடக்குது வீரா? விஜயநகரத்துடைய மான மரியாதைக்கு நீ எப்படி இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின? இன்னைக்கு நீ இந்த விஜயநகர அரசாங்கத்தையே அசிங்கப்படுத்திட்ட. ஒரு அமைச்சரோட பொண்ணு, அவளுடைய வயித்துல உன் வாரிசு வளருதுன்னு அரசபைய கூப்பிட்டு நீதி கேக்குறா. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இவ போய் சொல்றா. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவ வயித்துல வீராவோட குழந்தை வளருதுன்னு சொன்னா நீங்க அதை அப்படியே நம்பிடுவீங்களா? வீரா, நான் ஏதோ ஒரு பொண்ணு கிடையாது. நான் கஹனா. சூரிய நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்னோட வீட்டுக்கு வந்தியா? எல்லாம் மறந்துட்டியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ யாரும் மயக்கத்துல தானே இருந்த. தேஜ், உனக்கு ஞாபகம் இருக்கும்ல? அன்னைக்கு சூரிய நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ வீரா கிட்ட பேசிட்டு இருந்தியே, ஞாபகப்படுத்தி பாரு. வீரா, கிளம்பு. நம்ம சீக்கிரமா சூரிய நகரம் போய் ஆகணும். தேஜாஸ், இது கிளம்புற நேரம் இல்ல, இது வாழ்ற நேரம். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு நீயே சொல்லு தேஜ். சம்பா, அன்னைக்கு ராத்திரி நீயும் தானே இருந்த. உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு ராத்திரி நடந்த எல்லாத்தையும் நானும் உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஏதாவது சொல்லு சம்பா. ஆமா, நீ எல்லாத்தையும் சொன்ன. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? அது வந்து வீராவுக்கும் உனக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்க காதலுக்காக நிச்சயமா ராணி ஐராவதி உன்னை தண்டிப்பாங்க. நீ இப்படி முறை தவறி நடந்துக்கிட்டதுக்காக உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொன்ன. ஆமா, அன்னைக்கு ராத்திரி நானும் எல்லாம் மீறிட்டேன். இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, தப்பு என்னோடதுதான். சொல்லுங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஆமா, நான் சொல்ற விஷயத்த நம்புங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. இவ போய் சொல்றா. ஒரு வயசு பொண்ணு இப்படிப்பட்ட சபையில போய் சொல்ல மாட்டா மகாராணி. மகாராணி அம்மா, இந்த பொண்ணோட வயித்துல உங்க வம்சத்தோட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால சட்டப்படி இவளை நீங்க தண்டிக்க முடியாது. ராணியம்மா, நம்ம நாட்டோட சட்டப்படி ராஜகுமாரனோட முதல் குழந்தை தான் விஜயநகரத்தோட வாரிசாகும். அது எப்படி இப்பவே முடிவு பண்ண முடியும்? விஜயநகரத்தோட வாரிசு இந்த பொண்ணோட வயித்துல வளரத்துக்கு முன்னாடியே சந்திரகாந்தாவோட வயித்துல வளரலாம்ல? இவங்க 2 பேருக்கும் இன்னும் முதலிரவே நடக்கல. வாரிசு எப்படி உருவாகும்?